இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதோடு சேர்த்து காசாவிலையும் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா பிரசாத்? ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இந்த செய்திக்குள்ள உண்மை என்ன இருக்கு, பொய் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஹிஸ்புல்லாவுடனான ஒப்பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் நீடிக்க போகுது? குறைந்தபட்சம் ஒரு 60 நாட்கள் நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த 60 நாட்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று அடங்கியிருக்கு. நம்ம ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர் நெதன்யாகுவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பற்றியும் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இங்கே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அமைதி ஒப்பந்தத்தை பற்றியும் இந்தியாவினுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 4 மணியிலிருந்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அதிகாலை 4 மணியிலிருந்து இந்த சீஸ் ஃபயர் டீல் அப்படிங்கிறது அமலுக்கு வருகிறதுன்னு அமெரிக்காவும் பிரான்ஸும் கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அப்போ இந்த 2 நாடுகளும் சேர்ந்து தான் லெபனானில் அமைதி ஒப்பந்தத்துக்கான சைனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இந்த 2 நாடுகளுடைய பெரும் முயற்சியால் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. லெபனான் அரசு ஆளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட ஹிஸ்புல்லா தான் லெபனான் அரசையே வழி நடத்துகிறாங்க. அதனால இந்த சீஸ் ஃபயர் டீல் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல், இப்படித்தான் இருக்குது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது. சரி, இப்போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, இது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2023. அதற்கு பிறகு அக்டோபர் 8 இருந்தே ஹிஸ்புல்லா பாலஸ்தீன மக்களுக்காக போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஹிஸ்புல்லா சந்தித்த விளைவுகள் மட்டும் ரொம்ப பெரிய அளவில் விலை கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் கிரியாட், மனாரா, கலீலி இந்த நகரங்கள் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகி போய் கிடக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. 14 மாதம் நடந்த போரில் 3000 வீடுகள் முழுவதும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. $773 மில்லியன் அளவிற்கு செலவு பண்ணால் தான் இனிமேல் இந்த வீடுகள் எல்லாத்தையும் புதுப்பிக்க முடியும். 50,000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. பார்த்துக்கோங்க, அங்கே இருக்கிறதே பாலைவனமாக தான் முக்கால்வாசி இடங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய காடுகளை நம்பி அங்கே இருக்கக்கூடிய விறகுகள், அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள், இதை நம்பி பிழைப்பு நடத்தக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. அப்போது இந்த காடுகள் எல்லாமே முற்றிலுமாக இஸ்ரேலால் அழிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வேதனை தரக்கூடியது. எது எப்படியோ இப்போ சீஸ் ஃபயர் டீல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப குஷியாக இருக்காங்க. அப்பாடா, இந்த ஒரு தருணத்துக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீலாக இருக்க வேண்டும், ரொம்ப பலவீனமான ஒரு சீஸ் ஃபயராக இது இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்க. இனிமே போர் அப்படிங்கிறத லெபனான் நாங்கள் மக்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் ஹிஸ்புல்லாவினுடைய காதுகள்லையோ இஸ்ரேலுடைய காதுகள்லையோ கேட்குதா பிரசாத் அப்படின்னு கேட்டால் இந்த சிரிப்புக்கு பின்னாடி சில அர்த்தங்களும் இருக்குது. அது அடுத்தடுத்து செய்திகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஹிஸ்புல்லா சைடில் இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்படுது. எங்கன்னா சிடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் எங்கே லெபனானில். வி டோன்ட் லீவ் பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டுறாங்க. இப்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏதாவது பஞ்சாயத்தா? எதுக்காக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அடித்தாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கே பதில் தெரியும். அவங்க பாலஸ்தீன மக்களுக்காக இந்த போரை நடத்துகிறேங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான விஷயம். ஹவுதிகள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க, போர் நடத்துகிறாங்க? அமெரிக்காவை எதிர்த்தே எதுக்காக அவங்க போர் நடத்தணும்? கிடைக்கக்கூடிய வருவாயில் சூப்பராக வாழ்ந்துடலாமே, சூயஸ் கால்வாய் பெரிய அளவில் செங்கடலுடைய ராஜான்னு சொல்லிட்டு தனக்குத்தானே போர்டு மாட்டிக்கிட்டு அவங்க சூப்பராக பக்காவாக வாழ்ந்துடலாம், போர் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கலாம். ஆனாலும் அவங்க ஏன் போர் புரிகிறாங்கன்னா பாலஸ்தீனத்துக்காக.
ஸோ இந்த இரண்டு பக்கம் மட்டுமல்ல, சிரியா ஈராக் பகுதியில் இருந்தும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்காக மட்டுமே இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறத பிரசாத் சிக்னேச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்கல்ல, இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த அதிகாலை 4 மணிக்கு சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறத 2 தடவை நான் சொன்னேன். அது ஏன் அப்படின்னா, 4 மணிக்கு முன்னாடி சரியாக ஒரு அரை மணி நேரத்து 3 to 4 மணிக்குள்ளே, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 3 to 4 மணிக்குள்ளே ஒரு பெரிய அட்டாக் ஒன்று இஸ்ரேல் வந்து வஞ்சகமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அது என்னென்னா டேட்டி டாக்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு அசிங்கமான ஒரு வேலை. அந்த வேலை என்ன அப்படின்னா, 20 இடத்துல அட்டாக் பண்ணாங்க ஒரே நேரத்தில். நம்ம துப்பாக்கி படத்தில் வரக்கூடிய விஜய் மாதிரி வந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணணும், 12 பேரும் 12 இடத்துல வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு தூக்குங்க அப்படின்னு 20 இடத்துல 2 நிமிஷத்துக்குள்ளே 20 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேலால். இது எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெய்ரூட் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது. ஸோ சில நிமிடங்களுக்கு முன்பு தான் அந்த சீஸ்ஃபயர் டீல் வரப்போகுது அப்படின்னு பெரிய அளவில் ஆர்வமாக நிம்மதி பெருமூச்சோடு தூங்கி கொண்டிருந்த அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதை வந்து ஹிஸ்புல்லா வந்து சாதாரணமாக விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு பலவீனமான அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு அல் ஜசீராவுக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட், சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். பிரான்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டு பெரிய அளவில் முயற்சி பண்ணால் கூட, ஆமோஸ்லாம் வந்து 2006க்கு பிறகு வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய போரை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மாறுதட்டிக்கிட்டனா கூட, இது வந்து மிகவும் பலவீனமான ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த லிட்டானி அப்படிங்கிற ரிவரை விட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வெளியில் போயிடணும் அப்படிங்கிறது தானே இந்த சீஸ்ஃபயரில் உள்ள டீலு. தெற்கு லெபனானை விட்டு இஸ்ரேல் வெளியில் போகணும் அப்படிங்கிறதும் டீல் தானே. இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால், தெற்கு லெபனானை விட்டு இஸ்ரேல் வெளியேறுவதற்கு அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து 60 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 60 நாட்கள் வந்து 60 நாட்களில் எந்த நாட்கள் வேணாலும் அவங்க இஸ்ரேல் வந்து தங்களுடைய படைகளை கிளப்பிட்டு போகலாம். அப்போ தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இடம்பெயர்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் திருப்பி வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் லெபனான் அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போது இது சீஸ்ஃபயர் டீலுக்கும் இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கும் என்ன குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், ஒரு சீஸ்ஃபயர் டீல் நடக்குது அப்படின்னா அந்த டீலுக்குள்ளே என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது எதற்காக அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் 60 நாட்கள் இஸ்ரேலுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த மாதிரி ஒரு டீல் நடக்கும்போது அவர் ஏதாவது பேசாமல் இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நெதன்யாகு ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் அமைந்து ஒப்பந்தம் நாங்கள் கையெழுத்திட்டது உண்மைதான், சரியா? அதே நேரத்தில் இதை நாங்கள் செய்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஈரானுடைய த்ரெட்டு. ஈரான் வந்து மிரட்டுச்சு எங்களை தொடர்ச்சியாக, ஹிஸ்புல்லாவினுடைய அந்த போரை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத மிரட்டினாங்க அப்படிங்கிற வார்த்தையை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் இதை சம்மதம் தெரிவிச்சிருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது, இது வந்து ஒரு சிறு ஓய்வு தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓய்வுக்கான டைம். எப்படி லெபனானில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, யார் ஹிஸ்புல்லா வீரர்கள் இல்லை, இஸ்ரேலிய வீரர்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சிறு ஓய்வு. ஆயுதங்களை மறுபடியும் கொண்டு போய் லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறாரு நெதன்யாகு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, அப்போ இந்த சீஸ்ஃபயர் டீலுங்கிறது எதற்காக அப்படிங்க. ரெண்டாவதாக சொல்லியிருக்கேன். மூணாவது இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஹமாஸை தனிமைப்படுத்த இதைவிட சிறந்த வழி எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 3 காரணம் இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்திருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். யார்? இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருடைய வார்த்தைகள் தான் இது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்திய அரசு இந்த நெதன்யாகுவை கைது பண்ணுறதுக்குன்னு ஒரு உத்தரவு போட்டாங்கல்ல, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதை பற்றி இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடக்குதுல்ல, அதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? சரி, இப்போ ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கே, அதில் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி என்ன சொல்லுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அப்போ யார்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறது? ஜெய்சங்கர் தான் பேட்டி கொடுக்கணும். ஸோ ஜெய்சங்கர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு கொடுக்காம டைரெக்டாக வந்து எந்த நாடு பத்திரிகையில்
இத்தாலி அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து ஜெய்சங்கரை அணுகி ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களா அப்படிங்கிற முதல் கேள்வி ஆம் அப்படிங்கிறதோடு முடிச்சிட்டார். அடுத்த கட்டமாக கேட்கப்பட்ட கேள்வி, ஐசிசி நெதன்யாகு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்கல்ல, அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. நாங்கள் ஐசிசியில் உறுப்பினரே இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டார் ஜெய்சங்கர். நாங்கள் ஐசிசியில் உறுப்பினரே கிடையாது, உறுப்பினர் இல்லாத நாங்கள் அதை பற்றி என்னத்தை நாங்கள் பேசிக்கிட்டு. அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப வித்தியாசமானது. அது ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து யூரோப்பியன் யூனியன் எப்பயுமே தனியாக தான் நிற்கும். அவங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக ஐசிசி இப்போ அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆங்கர் சிரிச்சுக்கிட்டே அடுத்த கட்ட கேள்விக்கு போகிறாரு. நீங்கள் ரஷ்யாவை மையப்படுத்தி இந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கல. அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற கேள்வி. அப்போது ஜெய்சங்கர் சொல்லக்கூடிய விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யூரோப்பியன் யூனியன் தனித்து இயங்குகிறது. யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோடு பகை கொண்டு அந்த பகை இருக்குது அவங்கக்கிட்ட. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இருந்து ஆயிலையும் வாங்குறது யாருன்னு கேட்டால் யூரோப்பியன் யூனியன். அதனால தான் நான் உங்களோட செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன். ரஷ்யாவிடம் யூரோப்பியன் யூனியன் இன்னமும் எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போது இங்கே கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டே யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராகவே நடவடிக்கை ஈடுபடுறாங்க அப்படின்னு. இதுதான் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். துருக்கியோட பிரசிடென்ட் எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில நாடுகள் அப்படிங்கிற வார்த்தை. டெய்லி ஷப்பா அப்படிங்கிற நியூஸ் சேனலுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் இது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, லாவ்ரோவ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிறது, ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது. ஆனால் ஹமாஸோடு எப்போது போர் நிறுத்தம், அதே நேரத்தில் 2 ஸ்டேட் பாலிசியை எப்போ அமல்படுத்த போகிறாங்க, பிரான்ஸும் அமெரிக்காவும் சேர்ந்து இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. ஏஎஃப்பி அப்படிங்கிற நியூஸ் சேனல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஹமாஸ் வந்து சீஸ் ஃபயர் டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீல் வந்து எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, எகிப்து, கத்தார், துருக்கியில் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம். இதுக்கு ஹமாஸ் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆறுதலான தகவல். கூடிய விரைவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில வந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்கள், பணைய கைதிகளுடைய இடமாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஈஸ்ட் காசா பக்கம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பல்வேறு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக காசாவில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிட்நைட்டில் கூட இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்தது. அதில் 33 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற கவலை தரக்கூடிய செய்தி. பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பணும் அப்படின்னா 2 ஸ்டேட் பாலிசி மட்டும்தான் தீர்வு. ஆனால் பாலஸ்தீன மக்கள் ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.